ஜகனம் ஜண்டன் ஜகனம் வாராரே வாராரே பெடிய வாராரே இல்லாத என்னமல்ல கொண்டு வாராரே புள்ள வாசமுத்து வண்ண வண்ணமுத்து மாடவண்ணம் பெத்தமாக மாடவண்ணார் மங்காத வண்ணர மாடும் தக்கத்த 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 எங்க மாடவண்ணா பெத்த புள்ள மாடி புள்ள பெற்ற மாவா வண்ணமுத்து செக்க நல்லா செழி போடு சிங்காரம்மா வாழ்ந்து அருமை உள்ள வாசமுத்து அருமையாக வளர்ந்து அப்படியே வளர்ந்து வரும் நாளே நல்ல போஸ் கொடுங்க இப்படி கொடுங்க பெரியப்பா இப்படி போஸ் கொடுங்க அருமை புள்ள வண்ண முத்து எங்க வாராரானா எங்க வாராரானோ அங்கே ஏற்றதோரே அரே 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 போட் 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 தகதா 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 தா அதான் அப்படி இருக்கு அந்த அருமை பிள்ளையான வாசமுத்து வண்ணமுத்து ஒரு பிள்ளைய பெற்றாலும் உருப்படியா பரவன்னு சொல்லுவாங்க. எங்க பாட்டுல 21 பிள்ளைய வச்சு 7 திசையில விட்டுருக்கான். என்ன செய்ய முடியும்? 21 அந்த காலத்துல பைத்தியாரு காலமாம. ஆமா ஆமா பைத்தியார் போயாதான் பவர் சுத்துறதுக்கு போனாலும் உப்பு வைக்கிறதுக்கு அப்படி இருக்கு. அது மாதிரி தாத்தா பெரிய பங்க வாங்க இங்க நில்லுங்க அப்படி போஸ் கொடுங்க. நான் யாரு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச நான் எங்க வந்து உட்காந்து அப்படி இருக்கு. ஆமா அடே 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 அப்படி இருக்கும் பொழுது அது மாதிரி எங்க அப்பனான வண்ணமுத்து அந்த சேண்டிமங்கல ஊருக்குள்ள சிறப்பாக ஆண்டு வருகின்றார். அவருடைய நண்பனா இருக்கக்கூடியவர் புதியவன். புதியவருக்கு வேலை வந்து பனை ஏறுத வேலை. பனை ஏறி பயணி எடுப்பாரு. சுண்ணாம்பு தடவுனா சுண்ணாம்பு தடவுனா கல்லு கல்லு ஈருக்கு லொல்லு அது இருக்கும். கல்ல குடிச்ச உடனே லொல்லு வரும். அதான கல்லாம் குடிக்க கூடாதுப்பா. குடிக்க மாட்டேன். கல்லு குடிச்சா உடம்பு ஒத்துக்கூடாது. வாடி குடிங்க. விடிய கால நேரம் குடிக்கணும். அந்த கறியை வாயில போடணும். சரியா? சே ஆட்டுக்கறி இப்ப கொஞ்சம் பாரு எப்படி கொதிக்கணும். அதான அப்படி உரிச்சு தொடல புடிங்காச்சாப்லைய அப்படி பின்ன அப்படி இருக்கும் பொழுது அருமை பிள்ளையா வண்ணமுத்து அழகாக வளர்ந்து கொண்டு வருகின்றார். அதாவது 41 நாள் ஒரு மண்டல் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சேண்டிமங்கல ஊருக்குள்ள மாடவனார் பெற்ற மகன் மாடி பிள்ளை பெற்ற மகள் அழகான எங்க வண்ணமுத்து அழகா வளர்ந்து வந்து அழகா இருக்கிறாரு. அவர் தாய் மாமா பூதப்பாண்டி ஊர்ல இருக்காரு. யாரு நீலவண்ணா எந்த ஊர்ல? பூதப்பாண்டி 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 புலிப்பாண்டியில பூதப்பாண்டி. ஆமா காது கேட்கலையா? மைனி பார்த்துருந்து அவர் காது கேட்கவே மாட்டேங்குது. மைனி பார்த்துட்டே இருந்து உங்களுக்கு தான் கேட்க மாட்டேங்க பார்த்துட்டே இருந்து. அதானே அவருக்கு அது ஒரு செவி தான் அடைச்சிருக்கு. எங்க அண்ணனுக்கு மொத்தமா அடைச்சிட்டு. அது சரி தோதி தின்னதுனால இல்ல இல்லையே பார்த்ததுனால அப்படி அப்படி இருக்கு. என்ன ஏயா கண்ணு அழக்காயா கை அழக்க போகுது? அதை பத்தி ஒண்ணு இல்ல. என்ன கத்திரிக்காய் பத்திய முறையா போகுது இல்ல பாத்திரம் ஒண்ணு நடந்துட போதா? அது ஒண்ணு வாய கொண்டு வச்சாதான் சுடும். அப்படி இருக்கு. அதனாலேயே அந்த அருமை பிள்ளையான வண்ணமுத்து மாட வண்ணாருடைய வீட்டிலே அழகாக வளர்ந்து கொண்டு வருகின்றார். வளர்ந்து வரும் நாளை அருமை பிள்ளை வண்ணமுத்து வயதாதிலே விளையாடுகிறார். வயதாதிலே வயதாதிலே விளையாடுவார். போட்டு காது கொத்தி 4 வயதாச்சு ஓட பிரயமான
5 வயதாச்சு 5 வயதாச்சு அழகாக வளர்ந்து அழகாக வளர்ந்து கொண்டு வருகிறார் வண்ணமுத்து. ஆமா, அப்படி வளர்ந்து வரக்கூடிய வேளையில் என்னம்மா ஏன் பிள்ளைக்கு வண்ணமுத்து என்று பெயர் கொடுத்தாங்க? எதுக்குமா? எதுக்கு? அதாவது மாடா வண்ணார் இல்லையா? ஆமா, அவர் ஒரு சலவை தொழிலாளி இல்லையா? சரி, எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம துவைச்சா எவ்வளவு பிரமாதமா துவைச்சாலும் அந்த வாசனை வரவே வராது. கை பட்டாலே போதும், அவ்வளவு ஒரு வாசனை இருக்கும். அந்த துணிமணி எல்லாம் அவ்வளவு வாசமா இருக்கும். அப்பேற்பட்ட குலத்திலே பிறந்தவர்கள், அதனால அந்த பையனுக்கு வண்ணமுத்து என்று பெயர் கொடுத்து அழகாக வளர்த்து கொண்டு வரார்கள். பையனுக்கு 5 வயது ஆயிட்டு பிள்ளை நன்னா படிக்க வைக்கிற சொல்லி ஆசிரியர் குருவான சுக்கராச்சாரியர் வரவழைத்து மகனை படிக்க வைக்கின்றார். ஆமா, பையன் எப்படி படிக்கிறாரு? எப்படிமா? வாயிட்டு தான் படிக்காரு. வாயிட்டு தான் படிப்பாரு. ஆமா, எப்படி படிச்சாரு? எப்படி? அரி 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 கத்தரிக்காவா? அரி அரி அந்த அரி கிடையாது. அரி அரி என்றால் அறிவு. அரி சித்தரி நானா மோனா சீனா தூணா இம்மனா இம்மனா அப்படின்னு பார்த்து கச்சு கொடுக்க அதன் வார்த்தை கேட்டு சரி அரும பிள்ளையான வண்ணமுத்து 6 7 வயதாதில சுவடி தான் படித்தா அப்படி வயதாதிலே 8 வயதாதிலே சுவடி தான் படித்தா 10 நல்ல வயதாச்சு 10 நல்ல வயதாச்சு பலகலையும் தான் படித்தா 10 அன்படித்தோ 10 வாய பொத்து. ஆமா, அப்படின்னு சொல்லி அந்த அரும பிள்ளையான வண்ணமுத்து சரி அழகாக படித்து வருகிறார். பாராத பாடமில்லை, எடுக்காத ஏடமில்லை கிடையாது. அறியும் சிவனு ஒண்ணு. ஆமா, இது தெரியாத வாயில மண்ணு இல்ல, மேல புருவத்துக்குள்ள இருக்கு கண்ணு. சரி, கண்ணு கூட விடால எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது என் அரும பிள்ளையான வண்ணமுத்து சேரணிமங்கலம் ஊருக்குள்ளே சிறப்பாக வளர்ந்து கொண்டு வருகிறார். அவருடைய நண்பனாக இருக்கக்கூடியவர் புதியவர். ஆமா, அந்த புதியவர் புதிய நாடா. ஆமா ஆமா, அவர் தான் பணியாயிருவாரு. அவர் தான் சின்ன பிள்ளைங்க நண்பனா இருப்பாங்க. ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம் வச்சுக்கீங்க, எல்லாரும் ஒரே இதா இருக்க முடியாது. எல்லாரும் எல்லா விதமா இருக்கலாம். ஆமா, எல்லாரும் நண்பனா பழகலாம். சரி, அப்படிதான் இவர் வண்ணமுத்தும் நம்ம புதியவர் பழகி நண்பனுக்கு நண்பன் ஒற்றுமையா இருப்பாங்க. நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. அவர் சாப்பிடுது இவர் சாப்பிடுவாரு, இவர் சாப்பிடுது அவர் சாப்பிடுவாரு. ஆமா, அவ்வளோ ஒரு ஒற்றுமை. காலையில எந்திரிச்சு 2 பேரும் ஒண்ணுச்சு தான் போவாங்க, மாலையில எந்திரிச்சு 2 பேரும் ஒண்ணுச்சு தான் போவாங்க. ஆமா, வருவாங்க போவாங்க, அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. உங்களை மாதிரி வண்டியில கூட்டிட்டு போடுவாங்க. ஆமா, அப்படி இருக்கு. ஆமாண்டார், அவர் எப்போதும் ஆமா சொல்லுவாரு. பின்னே 10 வயது ஆகிவிட்டது. சரி, அந்த அரும பிள்ளையான வண்ணமுத்து வாசமுத்து அழகாக படித்து வருகிறான். ஊரே குறவஞ்சியோ வண்டான் படித்தான் ஆனையற்றம் குதிரையற்றம் மல்லிடம்பு சிலம்பு தொழில் மல்லிடம்பே சிலம்பு தொழில் குதிரையோ உடையோ கூட விட்டு கூடு இல்லாமல் தொழில் படித்த புள்ள வண்ணமுத்து பாராத பாடமில்லை பாடமில்லை. எடுக்காத ஏடுமில்லை ஏடுமில்லை எடுக்காத ஏடுமில்லை பாடமில்லை.
யாருக்குன்னே தாத்தா காது ஒரு கேட்காது, காது உள்ளே படிக்காம பாரு. அப்படி இருக்க யாருக்குன்னே ரெண்டு ஆவுட்ல அடக்கு அப்படி இருக்க அப்போ கேட்காது அவருக்கு. பின்ன அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போதில் வித்துட்டு போயிடுவாரு. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த அரும பிள்ளையான வண்ணமுத்து அழகாக படித்து வருகின்றார். பாராத பாடமில்லை, எடுக்காத ஏடில கிடையாது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு எப்படி சொல்லணும், அதற்கு அதற்கு சொல்லணும். ஆமா, அதற்கு தக இல்ல அதுக்கு தாங்கன்னு கேக்குறான். கொடுக்கலாம் முடியாது, பொங்க பானைய பாரு மண்ணெளி தூவி இருக்கு, இனிமேதான் கொண்டு போகணும். அதானே. ஆமா, ஏங்க பொங்கல் விடுறதுலாம் தப்பு இல்லையா? சரி, பொங்க பானையை ஓரமா எடுத்து அப்படி வச்சுட்டாங்கன்னா அது வந்து பதனமா இருக்கும், பக்குவமா இருக்கும். ஆமா, சாப்பிட நல்லா இருக்கும். இப்ப அதை பத்தி பிரச்சனை இல்லை, மேல இலை போட்டிருக்கு. அப்படியா? அத ஓபன் பண்ணி சாப்பிடுறது என்ன பண்றது? அப்படி இருக்க உனக்கு பொங்கல் திங்கணும்னா தின்னு தொலையுமே, என்ன செய்ய அள்ளி போட்டான. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த அரும பிள்ளையான வண்ணமுத்து அழகாக படித்து 15 வயது ஆகிவிட்டது. 15 வயதாதில வண்ணமுத்து வயதாதிலே எப்பா பெரியவரே, என் பிள்ளைக்கு அழகா பேர் விட்டுருக்கேன் வண்ணமுத்துன்னு. இவரு சொல்ல முத்துங்க, இவரு பெரிய முத்துங்காரு. என் பிள்ளைக்கு எத்தனை பேர் தான் விடுவீங்க? இல்ல நிறைய பேர் இருக்குல்ல, முத்து மட்டும் வந்துடும், முத்து முத்துன்னு. அப்படி இருக்கும் பொழுது என் அரும பிள்ளையான வண்ணமுத்து 18 வயதை பாராத பாடமில்லை, எடுக்காத எடை இல்லை, சகல கலவித்தை எல்லாம் தான் படித்தான் வண்ணமுத்து. அப்படி படித்து இருக்கக்கூடிய வேளையில் அவன் மாமா இருக்காரு, தாய் மாமா. யாரு? நீலவண்ணா. அவர் எங்க இருக்காரு? எங்கம்மா? மேல பூதப்பாண்டி ஊர்ல இருக்கிறார். பூதப்பாண்டி ஊர்ல அவருக்கு ஒரே மவா இருக்கா. சரி, பேரு சாந்தி. சாமியா? சாந்தி மேன். என்ன பேரு? சாந்தி. முதல்ல உன் காதுல என்ன செய்யணும்? ஓ, சாந்தினா அந்த சாந்தி கிடையாது. நீ எங்க போற மாதிரி என் மேல வந்துட்டு போத்தான மாதிரி. சாந்தினா அவ பேரு சாந்தி. சாந்தி மாமா மாவா பேரு. அழகா இருப்பா. ஆமா, அமைதியா இருப்பா. அதனாலதான் அமைதிக்கு பேரு சாந்தின்னு பேர் விட்டாரு. அப்படியா? அதான் சாந்தி. ஆமா, அவ அப்பா அடிக்கடி வாங்கிட்டு வருவாரு. என்னது? பூந்தி. பூந்தி. ஓ, இவ பேரு சாந்தி, அங்க பூந்தி. ஆமா, நீ வாய மூடு. மூடிட்டு அப்புறம் யார் படிப்பா? அது இல்ல படிக்க. அப்படி இருக்க என்ன அரும பிள்ளையான வண்ணமுத்து அழகாக படித்து பாண்டி ஊராதற்கு பாண்டி ஊராதற்கு வாராரே வாராரே பாண்டி ஊராதிலே தாய் மாமா வீடாதிலே என்ன தரதான் தாய் மாமனுக்கு எது ஈடாகுமாயா? அது ஈடாகாது. வாராரு வாராரு தாய் மாமன் சீர் கொண்டு வாராரு. ஆமா, தாய் மாமன் வீட்டுல என்ன நம்ம பிறந்த உடனே காது குத்துவாங்க. சரி, யாருக்கு? அந்த பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு காது வர முதல்ல மாமனுக்கு காது குத்தணும். ஆமா ஆமா, அப்பதான் அவர் சீர் கொண்டு வருவாரு. ஆமா, உண்மைதானே. தாய் மாமா சீதனம் கொண்டு அடுக்கடுக்காக கொண்டு வருவாரு. எங்க தாய் மாமாலாம் எனக்கு சீதனம் கொண்டு வந்தாரு. என்னது? சின்ன ஒரு சட்டி. சட்டியா? என்ன சட்டி? மண் சட்டி. மண் சட்டியா? வேற எதுவும் நினைச்சிட்டியோ? ஆமா, அது கிடையாது. அத நீ போடு. அது கிடையாது. அதாவது மண் சட்டி அப்படின்னா அதுல மண் சட்டியில சாதம் வைத்து தயிர் ஊத்தி நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம், பிள்ளை கிருகிருன்னு வளருமா, நல்லா வளரும். அதனால எங்க தாய் மாமா கொண்டு வந்தாரு. நான் அதை தூக்கி எங்க அத்தையிட்ட கொடுத்துட்டேன். அவரு கொண்டு வந்த சட்டி நீயே வச்சுக்கத்தேன்ட்டு. அது பிரச்சனை இல்லை, எங்க அத்தை இன்னும் அதை வச்சிருக்காங்க. இன்னும் வச்சாந்தாரமா அவ உருப்படியா இருக்க முடியும். ஆமாய்யா,
அப்படி இருக்கு. ஏன்னா தாய் மமசி தான் என்னைக்குமே அது வந்து நம்மளை விட்டு போவாது, மறக்க கூடாது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த அருமை புள்ள வாராளே வாராரே வாராரே